முதல்ல அந்த கிளைம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வைக்கிற கிளைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுத்தம். உலகத்துல இது பேர் வந்து கான்ஸ்பிரசி. ஜிடிபின்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா ஜிடிபியில் கால்வாசி கூட கிடையாது. காசு சரியா முதல்ல ஜிடிபி போட்டீங்க. எந்த நாடு தான் எந்த நாட்டுக்கு பெண்கள் யாரும் எந்த நாட்டுக்கும் பெண்களா கிடையாது. சண்டை போடாம இருந்தாதான் ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கலாம், வண்டிக்கு வச்சுக்கலாம். அவனுக்கு எனக்கு சண்டை இல்லை அப்படின்னா இது சிங்கப்பூர் நாடுகள் மாதிரி உள்ள நாடுகள் உள்ள பழக்கம். அதாவது வந்து ரோட்ல போட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா $500 ஃபைன், $500 ஃபைன், $500 ஃபைன். வாய்ஸ் எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கிருஷ்ணவர் சார் இருக்காரு. சமீபத்திய இந்திய நிகழ்வுகள், இந்தியாவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக கேட்க போகிறோம். கேட்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? அதே மாதிரி இன்னைக்கு இந்த போர் சுச்சுவேஷன் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்க போர். சார், இந்த போர் நடந்துகிட்டே இருக்கும்போது சீனா அண்ட் ரஷ்யா தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, இந்தியா வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நின்று பார்த்துட்டே இருந்தாரு நம்மளோட வடகொரிய அதிபர் கிம் ஜாங். அவர் பார்த்தீங்கன்னா அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சமூக வலைதளங்களும் சரி, நியூஸ் சேனலும் சரி, அவர் எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா வடகொரியான்றது ரொம்ப பயங்கரமான நாடு, அந்த அதிபர் வந்து ரொம்ப பயங்கரமான ஆளு, அவர் மனசு வச்சா எல்லா கதையும் முடிச்சுடுவாரு. இந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் அவர் மேல இருக்கு. உண்மையாலுமே அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு, அந்த அதிபர் எப்படிப்பட்ட அதிபர்? அது இந்த நாடு இதெல்லாம் உருவானதுக்கு ரீசன் என்னன்னா, கொரியான்றது வந்து ஒரே நாடாக தான் இருக்குது. இப்போதான் சவுத் கொரியா, நார்த் கொரியா இருக்கு. இரண்டாவது உலக யுத்தம் தொடங்கிய காலத்துல வந்து ஜப்பான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைட்ல இருந்து அப்படியே மேற்கு நோக்கி எல்லா நாடுகளையும் பிடிக்கணும்னு வராங்க. அப்படி வரும்போது கொரியாவும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அப்படி போகும்போது இரண்டாவது உலக யுத்தம் முடிக்கும் போது ஜப்பான் போகும்போது எல்லா பகுதிகளையும் விடுவிக்கிறாங்க. விடுவிக்கும் போது ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு, அமெரிக்காவும் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்குன்ற மாதிரி வந்தவங்க இந்த கொரியாவை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. வடக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் நாங்கள் கம்யூனிசமாக வச்சுக்கோம், தெற்கு பக்கத்தில் இருக்கிறதுனா நீங்கள் கேபிட்டலிஸ்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு பிரிச்சாங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியும் பிரிச்சாங்க. ஈஸ்ட் ஜெர்மனியா வந்து கம்யூனிஸ்ட் நாடாகவும், மேற்கு ஜெர்மனி வந்து கேபிட்டலிஸ்ட் நாடாகவும் பிரிச்சாங்க. அப்படிதான் இங்கேயும் ஈஸ்ட் வெஸ்டா பிரிச்சாங்க. கொரியாவில் நார்த் சவுத்தா பிரிச்சாங்க. பிரிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ நீங்கள்லாம் சொல்றீங்கல்ல பவர்ஃபுல் நாடு, பவர்ஃபுல் நாடு, பவர்ஃபுல் நாடுன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து வேற கட்சியே கிடையாது. கம்யூனிஸ்ட் நாடாக இருக்குன்னா அது ஒரே ஒரு கட்சி தான் இருக்க முடியும், அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். வேற கட்சியெல்லாம் இருக்காது. பல கட்சி இது தேர்தல் அந்த விஷயம்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. இந்த இந்தியாவில் பார்த்தோம்னா காங்கிரஸ் இருக்கு, பாஜக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இப்படியே பல பேர் இருக்காங்கல்ல. கம்யூனிஸ்ட் நாடாக இருந்ததுன்னா வேற கட்சியெல்லாம் கிடையாது, ஒரே கட்சி தான். நீங்க எல்லாரும் அந்த கட்சியில சேர்ந்து வேண்டியதுதான். அந்த கட்சியில உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். அதுவும் எப்படின்னா, நீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட பொலிட் பீரோ பண்ண ஆளை தேர்ந்தெடுக்கலாம். அந்த பொலிட் பீரோ தான் வந்து தலைவர் யாருன்றது தேர்ந்தெடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த கட்சியில முக்கியமான பவர்ல யாரு இருக்காங்களோ அவங்க தான் தொடர்ந்து ஜனாதிபதியாவே இருப்பாங்க. குட்டிலாம் பாருங்க, அது ஜனாதிபதியாவே இருக்கா, அவங்க மட்டும் தான் ஜனாதிபதியாவே இருக்காங்க, வேற யாரும் வந்ததே கிடையாது. அதே மாதிரி சைனால இருக்கிறீங்க, அந்த ஜின்பிங் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் தொடர்ந்து இருக்கிறாரு, வேற யாருமே வந்தது கிடையாது. அதே போலத்தான் நார்த் கொரியாலையும் அந்த கிம் ஜாங் மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் எலெக்ஷன்ல போட்டியே போட முடியும், வேற யாரும் போட்டி போட முடியாது. புரியுதா? அப்ப இந்த காரணத்தினாலதான் அவர் தொடர்ந்து இருக்கிறாரு. ஆனா இந்த யூடியூப்ல வீணா பண்ண அறவேக்காரங்க இப்ப நமக்கு கீழே வந்து சொல்லுவாங்க, கமெண்ட்ல நீங்க பாருங்க, வந்தோடனே கண்டிப்பா வருவாங்க, உனக்கு என்னதான் தெரியும், நீதான் அறவேக்காரு, அவரோட பவர் தெரியுமா அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. இவங்க அப்படியே சர்வதேச அரசியல கணக்கு முடிக்கிற மாதிரியும் டெய்லி நார்த் கொரியால கிம் ஜாங் தான் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல அந்த கிளைம்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வைக்கிற கிளைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுத்தம். உலகத்துல இது பேர் வந்து கான்ஸ்பிரசி தியரிமா. இல்லாத ஒண்ணு இருக்கிறதுல கட்டி ஓட விடுறது, கதை விடுறது. இரும்பு நாட்டி தெரியும் அவங்களுக்கு,
அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க உலகத்தையே. கிம் ஜாங் நினைச்சாருன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு பட்டம் கட்டலாம் அமெரிக்காவில் அப்படி இப்படின்னு அனுப்பிடுவாரு. அமெரிக்காவோட ஜனத்தொகை 30 கோடி பேர், 28 கோடின்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டா 30 கோடின்னு வச்சுக்கோங்க. நார்த் கொரியாவோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? 2.5 கோடி. தமிழ்நாட்டு ஜனத்தொகையில 3/4 தான் மொத்தமே அவங்களோட ஜனத்தொகை. சரியா? இதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற கதைகள்லாம் எதுக்குமே மேட்ச் ஆகும். அவங்க ஒரு முறை மட்டும் அந்த பியாங் யாங் அப்படின்றது அவங்களோட தலைநகரோட பேர். அங்க வச்சு ஒரே ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து இந்த மாதிரி நாங்க இது சோதனை வெற்றிகரமாக செய்து விட்டோம் அப்படின்னு வருது. அந்த சோதனையை கூட வேற யார் வந்து பார்த்தாங்கன்னு தெரியாது. அதை அதாவது எப்படின்னா செகண்டரி செக் பாயிண்ட் நான் வந்து சொல்றேன். நீங்க கேட்குறீங்க, நீங்க நல்லா படிப்பீங்களா சார்? நல்லா ஸ்கூல்ல அண்ணா படிக்கிறது அப்படிங்களா? அப்ப 12th எவ்வளவு இருக்கீங்க? அது 1200க்கு நான் 1140 மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சொன்னா அது உண்மையா இருப்பான். அதுக்கு அந்த கிளைமுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ப்ரூஃப் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு கிம்யாங் கொடுத்த ரிப்போர்ட் தான், நாங்கள் வெற்றிகரமாக அணு ஆயுதம் சோதனை செய்து விட்டோம் அப்படின்னு. அதை மட்டுமே ரிப்போர்ட்டா வச்சுக்க முடியுமா? அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட் இருக்குல்ல. ஏன்னா இங்க அணு ஆயுத சோதனை செஞ்சாங்கன்னா பக்கத்துல வேற ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சைஸ்மிக் மீட்டர் நில அதிர்வு வந்துன்னா கண்டுபிடிக்கிற விஷயம். அந்த மாதிரி எந்த நாட்டோட ரிப்போர்ட்ல இருந்தும் எதுவும் கிடையாது. ஸோ அணு ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்றதே உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனா உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய 9 நாடுகள்ல நார்த் கொரியாவும் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? அப்படியே சேர்த்துக்கிட்டா கூட நீங்க இருக்கிற 8 நாடு மேல போடுற அளவுக்கு 8 அணு தான் வச்சிருக்காங்களான்னு கூட தெரியாது. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து பொய்யான கிளைம்ஸ். அந்த கிளைம்ஸ்ல என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தலைநகர் பியாங்யாங்ல இருந்து டனல் போட்டிருக்காரு. அந்த டனலுக்குள்ள லாரி எல்லாமே போக முடியும். அந்த டனல் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் போகுதுன்னா சவுத் கொரியாவுலாம் போகுது. சவுத் கொரியாவுலாம் போகுது. அவங்க ஒரு சேட்டலைட் விட்டுருக்காங்க. அந்த சேட்டலைட்ல வந்து இஎம்பின்னு ஒரு எந்திரம் வச்சிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு ஒரு வச்சிருக்காங்க. இஎம்பின்னு ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க. அதை அங்க இருந்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா எந்திரங்களும் செயலிழந்து போயிடும். அது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல அவங்க வேட்டி கதை விட்டுருப்பாங்க. இன்னைக்கு வரை உலகத்துல இஎம்பின்னு ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் இல்லை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து ஒரு ஆயுதமாக இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தான் என்ன தெரியுமா? நம்ம பயன்படுத்துற செல்போன் இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுக்கு வரக்கூடிய சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னலுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ரேடியோக்கு வருதுல சிக்னல், டிவியில வருதுல சிக்னல், இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நம்ம எஃப்எம் ரேடியோ தான் வருதுல்ல, அது போல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல தான் தகவல்கள் பரிமாறப்படுது. ஆனா இதை வச்சு ஒரு ஆயுதம் கண்டுபிடிச்சாங்க இவங்க கதை போட்டுருக்காங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே வெளியே வர மாட்டாரு. கொரியாவில் ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலைக்கு அடியில பங்கர் வச்சிருக்காரு. நீங்க அணு ஆயுதமே போட்டா கூட அதை ஒண்ணும் பண்ண முடியாது. மலைக்கு அடியில எப்பதான் போவீங்க? மலையே ஒரு பாறைன்னா அதுக்கு கீழே பாறையா தான் இருக்கும். சொல்றது அதுக்கும் கீழே போய் அவர் வந்து பங்கர்லாம் கட்டி வச்சிருக்காரு. சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நேச்சுரலாக எல்லா கம்யூனிஸ்ட் நாட்டிலையும் அப்படிதான். சட்டத்திட்டங்கள் வந்து எல்லா நாட்டிலையுமே கம்யூனிஸ்ட் நாடுகள்ல எப்பவுமே வந்து ஆனா சார் நான் கேள்விப்பட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லாஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க அந்த ரூல்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா வேற கட்சி கிடையாது. வேற கட்சி தான் எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா புரட்சி ஆயிடும். அதனால மக்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பூராமே பாத்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. இன்னைக்கும் சைனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐடென்டிட்டி இல்லாம இருக்காங்க. ஐடி கார்டே இல்லாம இருக்காங்க. ஏன்னா 2000 வர சைனால ஸ்ட்ரிக்டான ரூல் என்ன இருந்ததுன்னா 2090 நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை. அப்பெல்லாம் என்ன ரூல் இருந்ததுன்னா
ஒரு குழந்தைக்கு மேல பெற்றுக்கூடாது. சில பேர் 2வது குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா அரசாங்கம் கடுமையா தண்டிக்கும். அப்படி தண்டிப்பாங்களேன்னு சொல்லி அந்த குழந்தைய வெளியவே கொண்டு வராம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஐடி கார்டு கூட இருக்காது, பர்த் சர்டிபிகேட் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஸ்கூலுக்கு போய் படிக்கவும் முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களோட நிலைமை என்ன இருக்கும். இது கம்யூனிஸ்ட் நாடுகளோட பொதுவான இது. அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் நீதிபதியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் பேச்சுலர், அவருக்கு ஒரு பியூன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் ஃபேமிலி மேன் அப்படின்னு சொன்னா ஜட்ஜிக்கு வந்து ஒரு மேன்ஷன்ல ஒரு ரூம் கொடுப்பாரு, பியூனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு கொடுத்துப்பாரு. என்னன்னா பணம் மற்றும் பொருட்கள் வந்து தேவைக்கு தான் கொடுக்கணுமே தவிர பதவிக்கு கிடையாது. இப்படி எல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகள்ல பல சிந்தனைகள் இருக்கு. எல்லா கம்யூனிஸ்ட் நாடுலயும் கிடையாது. ஒரு சில ஸ்ட்ரிக்டான கம்யூனிஸ்ட் நாடுகள்ல எல்லா ரூல்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதே எப்படி ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையா இருக்குமோ அது போலதான் இதுலயும் இருக்கு. இதை வந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல மாத்தி போட்டு சிங்கப்பூர்ல வேற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டான், ஃபைன் டாக்ஸ போடுறதுக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து சிங்கப்பூர் போறீங்கன்னு வச்சுக்கீங்களா, நீங்க சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க உங்க சிகரெட் நீங்க எப்படி எடுத்து போக முடியாது, அங்க போய் தான் வாங்கிக்கணும். இல்ல நான் இந்த சிகரெட் தான் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காது, இதுக்கு என்ன டாக்ஸ் கட்டணும் சொல்லுங்க நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு சிகரெட் பாக்கெட்டுக்கு 5000 ரூபாய் டாக்ஸ் பண்ணுவாங்க. 10 பாக்கெட் எடுத்து போறதுக்கு 50,000 ரூபாய் கட்டி டாக்ஸ் கட்டி எடுத்து போறதா இல்ல சிகரெட்டை போட்டு போயிடுறதா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க. இது சிங்கப்பூர் நாடுகள் மாதிரி உள்ள நாடுகள் உள்ள பழக்கம். அதாவது வந்து ரோட்ல குப்பை போட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா $500 ஃபைன், $500 ஃபைன். $500 ஃபைன் தான் என்ன, ஒரு டாலர் வந்து சிங்கப்பூர் டாலர் நிற்கிறது 70 ரூபாய் கணக்கு போட்டுப்பாரு. இப்படி போற ஃபைன்ல தான் இந்த கேபிட்டலிச நாடுகள்லாம் வந்து மக்களை கட்டுப்படுத்துறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் நாடுகள் ஃபைன்லாம் போடுறது இல்லை, தண்டனை கொடுக்குறதுன்னு சொல்லி கட்டுப்படுத்து. எப்படி இருந்தாலுமே வந்து மக்களை கட்டுப்படுத்துறது எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க அமெரிக்காலாம் சிக்னல் வயலேட் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுங்களா, ஃபைன் எவ்வளவு தெரியுங்களா, $300. நம்ம ஊர் கணக்கு பண்ணிட்டா 25,000 ரூபாய். இது சிக்னல் வயலேஷனுக்கு. சிக்னல் வயலேஷனுக்கு இவ்வளவு ஃபைன் இருக்கா, ட்ரிங்க் மற்ற ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அதெல்லாம் போனா எப்படி இருக்கும். அது வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள்ல தண்டனை மூலமாக இந்த விஷயத்த பண்றது. சிக்னல் வயலேஷன் ஆகிறதுக்கு அவங்க ஒரு வாரம் ஜெயில போட்டுருவாங்க. அது வந்து ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் சார். அதே மாதிரி வடகொரியா அவங்களோட ராணுவ பலம் வந்து ரொம்ப அதிகமா பாக்குறது. இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஒரு 6-7 வருஷமா வடகொரியா பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன். நியூஸ் சேனல் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவங்க ராணுவ பலத்தை தான் புகழ்ந்து பேசுறாங்க. அந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதம் இருக்கு. உடல மீடியால போட்டு கூட அவர் ஏதோ ராக்கெட் லான்ச்சர் முன்னாடி நிக்கிறாரு, மிசைல் மாதிரி நிக்கிறாரு, அந்த போட்டோஸ் தான் வருது. அவங்களோட ராணுவ உண்மையாலே அவங்க அவ்வளோ இந்தியாவோட ராணுவ எண்ணிக்கை 10 இந்திய ராணுவத்துல விமானப்படை, கப்பற்படை எல்லாம் 10 கோடி பேர் இருக்காங்க. நார்த் கொரியால மக்களே மொத்தம் 2.5 கோடி பேர் தான் இருக்கா. அதுல அப்புறம் எங்க இருந்து உடலுங்க ராணுவ ஆயுதங்கள் பாருங்க. எப்ப ஆயுதத்தை எடுத்து தானப்பா சொல்லணும், அது தானா சொல்லுமா. மிசைல ஒருத்தன் ஏவனம்னா ஒருத்தன் பட்டரை அமுக்கி ஏவனத்துல போகும். அப்படியே இவரு கிம் ஜாங் தந்து ராக்கெட்டு நேரா போய் அமெரிக்காவில் விடு அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டா போய் விழுந்துருப்பாங்க. பைத்தியாத்திரமான இது. இந்த யூடியூப் வந்து எனக்கு 2 விஷயம் நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்த மாதிரியே கெட்டதும் நிறைய நடந்திருக்கு. நம்ம வந்து ஒரு முக்கிய ஒரே ஒரு கான்செப்ட், இது போல தப்புடா ஏன்னு இவ்வளவு வேட்டம் சொல்லிட்டு இருக்கோம். இதே நேரத்துல இது 10 வீடியோ வரும். நார்த் கொரியா எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு. அதை விட இது கேட்க நல்லா இருக்கும். நம்ம சொல்றதை விட அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அதை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வடகொரியா அந்த அளவு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வடகொரியா ஒரு நாடு, அவ்வளவுதான். இவங்க பில்டப் பண்ற அளவுக்கு தான் ஒரு பலம் வாய்ந்த பில்டப் பண்றதுக்குலாம் இல்ல, சாதாரணமா வளர்ந்து இந்த 2025 ஒரு வளர்த்த நாடு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு கூட அது இல்லைங்கிறதுதான் உண்மையான. சாதாரண ஒரு வளர்ந்த நாடு எவ்வளவு இருக்கோ ஜிடிபின்னு கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா சவுத் கொரியா ஜிடிபில 1/4 கூட கிடையாது நார்த் கொரியா.
முதல்ல ஜிடிபின்றது ஒரு புரிஞ்சுங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஒரு ஆண்டின் மொத்த உற்பத்தி வருமானம். அந்த உற்பத்தி வருமானம் அதிகமா இருந்தாதான் நீங்க ஆயுதங்கள்ல முதலீடே பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுக்கே பார்த்தோம்னா நீங்க எங்க இருந்து ஆயுதத்துக்கு போவீங்க? நான் வந்து அரிசி விளைவிக்கிறேன், என் வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது பத்தோம் அப்படின்னா அது நான் வெளியே உற்பத்திக்கு போறதே கிடையாது. என் வீட்டுல இருக்கவங்களுக்கே சோத்துக்கு அது பத்தாது. என் வீட்டுக்கு ஒரு மூணு அரிசி வேணும் அப்படின்னு ஒரு பேச்சு வச்சிருக்கோம். ஒரு 100 கிலோ கூட அரிசி வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 50 மூட்டை அரிசி விளைய வச்சேன் அப்படின்னு சொன்னா மிச்சம் 49 மூட்டையை நான் வித்துக்குவேன். வித்து எனக்கு காசு எக்ஸ்ட்ரா வருது. அப்படி எக்ஸ்ட்ரா காசு வரும்போது நான் வேற பொருளுக்கு செலவு பண்ண முடியும். அப்போ ஒரு நாடு எவ்வளவு உற்பத்தி பண்ணுதோ அதுல எத்தனை சதவீதம் தான் மிலிட்டரிக்கே செலவு பண்ண முடியும். புரியுதா? ஒரு 10% செலவு பண்றாங்க அப்படின்னு வச்சாங்க. சவுத் கொரியாவால செலவு பண்ணக்கூடிய அளவுல கால்வாசி கூட இருந்தாலும் செலவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பாவமான நாடா இருக்க முடியும். அதே அடுத்த கேள்வி சார், அவங்க 2 பேருக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் தனியா கேபிட்டலிசம், இவன் தனியா கம்யூனிசம். அவனோட அரசாங்கத்தோட மாடல் வேற வேற. ஸோ நீங்க நார்த் கொரியாவில் போனீங்கன்னா ஒயின் ஷாப்ல இருந்து எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. சவுத் கொரியாவில் போனீங்கன்னா ஒயின் ஷாப்ல இருந்து சினிமா தேட்டர்ல இருந்து பார்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். யார் வேணாலும் எங்க வேணா போகலாம், வரலாம், எப்போ வேணா சுத்தலாம். அதே மாதிரி அவுட் சைடு நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தர் அங்க போக முடியுமா? வடகொரியா போக முடியுமா? ஈஸியா உள்ள வடகொரியா போறதுக்கு நமக்கு வேலையே இருக்கு. இல்ல ஏதோ சுத்தி பார்க்க அதை சுத்தி பார்க்க என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிஸ்ட் நாடுகள் நீங்க போய் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இருக்கு. சைனா போன்ற நாடு, ரஷ்யா போன்ற பழமையான நாடுகள்ல கூட ஓரளவுக்கு சுத்தி பார்க்க இடம். நார்த் கொரியா மாதிரி லேட்டஸ்டா உருவான நாடுகள்ல ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்படியே சவுத் கொரியா போனீங்கன்னா நிறைய மால் இருக்கு, அது இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நார்த் கொரியால என்ன இருக்கு? மால் கிடையாது, ஒண்ணு கிடையாது, தியேட்டர் கிடையாது, சினிமா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அது இங்க இருக்கிறவனுக்கே என்டர்டைன்மெண்ட் ஒண்ணு இல்லைங்கிறப்போ இங்க இருந்து போய் நீங்க இடத்த பார்ப்பீங்க. நார்த் கொரியால நான் பாராட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பாராட்டணும்னா, மொத்த டிராபிக் டிபார்ட்மெண்ட்டும் பொம்பளைகளை கொடுத்தாங்க. டிராபிக் போலீஸ்ல வந்து லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க, ஆம்பளைங்களே கிடையாது. அது ஒரு நல்ல எம்பவர்மெண்ட். யாரா இருந்தாலும் ஒரு லேடி வந்து நின்று வண்டியை நிப்பாட்டி சொன்னா நிப்பாட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவருக்கு நல்லா செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுல என்ன கட்டுப்பாடுகள் இருக்குமோ, என்ன மாதிரியான அடக்குமுறைகள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி அடக்குமுறைகள். அடக்குமுறைகள்னா உங்களுக்கு தனி மனித சுதந்திரம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அதான் சார் கேட்கறேன், ஃப்ரீடம் எப்படி இருக்கும்? ஃப்ரீடம் நமக்கு மட்டும் இருக்கா? இல்ல எனக்கு அவங்க ரொம்ப பெருவடியா இருக்கிற மாதிரி இல்லம்மா. ஃப்ரீடம் நீ பாக்குறது தான் இருக்கு. அது வந்து நாட்டோட சட்டம், அவ்வளவுதான். சிவப்பு லைட் போட்டா வண்டி நிப்பாட்டணும்ன்றது ரூல்ஸ். நம்ம நிப்பாட்டாம போயிட்டு நான் சுதந்திரமா இருக்கேன், அந்த ஊர்ல மாதிரி செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றதே வந்து உதாரணமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த சட்ட திட்டங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா மனித நாகரிகமே வந்திருக்கேன். அது வந்து ஒரு அளவோட இருந்தா மக்களுக்கு வந்து மூச்சு விடுற அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா மக்களுக்கு எது வாழணும்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையா போயிடும். அப்படின்றதுதான் கேபிட்டலிச நாடுகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. புரியுதா? அதே நேரத்துல அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குன்றதான் பார்க்க மாட்டாங்க. சிக்னலை கடந்து போனதும் ஒரு பெரிய தப்புனா அவனுக்கு 25,000 ரூபாய் ஃபைன் போடுவீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. ஒரு சிக்னலை கடந்து போனது ஒரு பெரிய தப்புன்னு 25,000 ரூபாய் ஃபைன் போடலாமா? அப்ப அந்த சிக்னல் யார் முடிவு பண்ணுது? சிக்னல்ல சிவப்பு கலர் போட்டா நிக்கணும்ன்றதை யார் முடிவு பண்ணுது? அது கம்யூனிஸ்ட் நாடா இருந்தாலும் சரி, கேபிட்டலிசமா இருந்தாலும் சரி, அந்த நாட்டோட அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. அது பொது வசதிக்காக பயன்படுத்துறாங்க. பொது வசதின்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் நாடுகள்ல சிறப்பா இருக்கும் மற்ற நாடுகளை விட. அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்கறது வந்து, அந்த வடகொரியா வந்து மற்ற நாடுகளோட பிரின்சிபா இருக்கு நான் பார்த்ததே. இந்தியாவுக்கு அதிபர்கள் நிறைய பேர் வராங்க, ரஷ்ய அதிபர் வராங்க, சீன அதிபர் வராங்க, அமெரிக்க அதிபர் வராங்க, இந்த மாதிரி நிறைய அதிபர்கள் வராங்க. அங்க ஒரு மற்ற கண்ட்ரிகளோட அதிபர் போயிடும், அவர் இல்ல அவரு வேற கண்ட்ரிக்கு போயிடும். போவார், ரஷ்யாவுக்கு போவார், சைனாக்கு போவார், வேற எங்கேயும் போவார். அதுதான் ஏன் அப்படி? அவங்க 3 பேருமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரிமா. ரஷ்ய அதிபரே எப்போ அமெரிக்கா வந்தாரு? இப்ப ரீசெண்டா தானே வந்தாரு. இல்லைன்னா நான் மாசம் வந்துட்டா இருந்தாரு. கம்யூனிஸ்ட் நாட்டை பொறுத்தவரை அவங்க வந்து வேற நாடுகளோட உறவுகள்லாம் பேணி பாதுகாப்பு தான் யோசிக்க மாட்டாங்க. ட்ரேடு இருந்தா
இருந்தா விட்டு பிசினஸ் இருக்கா அவ்வளவுதான், இருந்தா விட்டு அப்படின்னு அதோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கு அவசியம் கிடையாது. எந்த நாடு தான் எந்த நாட்டுக்கும் ஃப்ரெண்டு யாரும் எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. சண்டை போடாம இருந்தாதான் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். அவனுக்கு எனக்கு சண்டை இல்லை அப்படின்னா நாங்க நட்பு நாடுதான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர மற்றபடி நட்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் எந்த நாட்டுக்கும் எந்த நாடும் நட்புலாம் கிடையாது. சார் இப்ப வடகொரிய அதிபர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஈரானை பிடிச்ச மாதிரியோ இல்ல வெனிசுலா பிடிச்ச மாதிரியோ அமெரிக்கா எங்களை பிடிக்கும் நினைக்க கூடாது, அது மிகப்பெரிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் பார்த்துப்பேன், இந்த போர் நடக்கும்போது தான் பார்த்தேன். அவர் இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு? சும்மா அப்பப்போ ஜோக்கர் இருக்காரு, அதனால ஒரு இன்டர்நேஷனல் ஜோக்கர் அவ்வளவுதான். அவ்வளவு சிம்பிளா சொன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஜோக்கர், இன்டர்நேஷனலி பொலிட்டிக்கல் ஜோக்கர். மறுபடியும் நாங்க வந்து என்ன சொல்றது, படத்துல ஆசுந்தர வந்து ஒரு பேப்பர் கொடுத்தாரு, அவர் வந்து விரும்பாங்க அது ஒண்ணு கத்தி போட்டுறேன் அதே மாதிரிதான். ரொம்ப வில்லன் மாதிரி காட்டுறாங்க. ஒரு பேசிட்டு பாரு, அவங்க சபையில வந்து தூங்கிட்டு வரல, அவர் முறைச்சு பாப்பாரு, அவர் மட்டும் ஆளே பார்க்க ஒரு மாதிரி சைஸா தான் இருப்பாரு. இதெல்லாம் டாக்டர் வீடியோஸ் தான், டாக்டர் வீடியோஸ் டாக்டர் வீடியோஸ் தான், அதுக்காகவே வீடியோ எடுத்து போடுறது. வராங்க சில பேர் இதெல்லாம் பார்க்கலாம், விஜய் எடுத்து வீடியோஸ் இருக்கு. எனக்கு என் பொண்ணு பிடிக்கும், ஆனா என் பொண்ணோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்கு. இந்த பேட்டி கொடுத்து அந்த லேடி அவங்க வீட்டுக்கு இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுல அவங்க அம்மா செருப்பு கட்டி இருக்கு. என் கிடைக்காம கிடைச்ச பேத்தி நான் அப்படி தலையில வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறேன், உனக்கு என் பேத்தியோட விஜய் தான் ஒட்டுமோ அப்படின்னு அவங்க அம்மாவே கண்டையில டைரக்டர்னு போட்டுவாங்க. இதெல்லாம் காசு கொடுத்து பேச வைக்கிறது. ஸோ அப்படிதான் யோசிக்கலாம், யாராச்சும் அது மாதிரி ஒரு பொண்ணு லேடி என் கை குழந்தை ஒன்று கை வச்சுட்டு இந்த குழந்தைய விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் வீட்டுக்கு வேணாம் அம்மா வீட்டுக்கு போக முடியுமா? அம்மா சார் இப்போ உங்க அக்கா அது மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வைக்க, உங்க அம்மா என்ன செய்யும்? என் பேத்தியோட உனக்கு விஜய் முக்கியமா அது பிச்சை எடுக்க மாட்டாங்க. அப்ப ஏன் அப்படி பேசுறாங்க? காசு கொடுத்து பேச சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதே இங்க விஜய் லோக்கல்ல பண்றாரு, அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு லோக்கல் ஜோக்கர், அவர் இன்டர்நேஷனல் ஜோக்கர், அவ்வளவுதான் இருக்கு. இறுதியான வாதம் தான் சார். இவ்வளவு நாள் வச்சு அந்த மொத்த பிம்பத்தையே உடச்சு விட்டீங்க. சமூக வலைத்தளங்கள்ல பசங்க எல்லாம் பெரிய ஆளப்பா நமக்கு பொதுவாகவே என்னன்னா, எப்பவுமே யாரோ ஒருத்தர் உலகத்துல வேற யாருமே இல்லாத அளவுக்கு பவர்ஃபுல்லா ஒருத்தர் அவர்தான் வந்து உலகத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் கேக்குது. நம்ம ஒண்ணும் செய்ய வேணாம்பா, நம்ம பேர் இருந்தா போதும், அவரு வந்து எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அத அந்த ஃபீவர், அந்த நினைப்பு இருக்குல்ல, அந்த நினைப்பின் வெளிப்பாட்டுலதான் இந்த நாட்டுடைய அதிபரை பத்தி போடுற வீடியோஸ் எல்லாம் போடுறது. இப்ப எல்லாரும் பேசிட்டு விஜய் வந்துட்டாரு எல்லாம் அவ்வளவுதான், விஜய் வந்துட்டாரு எல்லாம் அவ்வளவுதான், 4 வருஷத்துக்கு ஓட்டு வாங்க அப்புறம் பாக்கலாம். விஜய்க்கு இருக்கிற ஃபேன் பேஸை விட ரஜினிக்கு ஃபேன் பேஸ் கம்மியா, அதுக்கு மேல எவ்வளவு இருக்கும். விஜயோட ஃபேன் பேஸ் அதிகபட்சம் ஒரு 10-12 வயசு பசங்கள்ல இருந்து ஒரு 30 வயசு ஆளுங்களோட முடிஞ்சிடும். ரஜினிக்கு ஃபேன் 60 வயசு 65 வயசுல எல்லாம் இருக்கிறாங்க. அவரே அரசியல் வரல, வந்தா நாடிட்டு வந்தான்னு தெரியும், உஷாரா கிளம்பி வெளியே போயிட்டாரு. அமிதாப் பச்சனே பாகிஸ்தான் வந்து ஒன்றும் இல்லாம ஓடி போயிட்டாரு. விஜயகாந்த் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார், அமிதாப் பச்சன் இந்தியன் சூப்பர் ஸ்டார். அவருக்கே அதான் நிலைமைன்னா அப்ப விஜய்க்கு அந்த நிலைமை யோசிக்கிறீங்க. விஜய் லோக்கல்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதிபரோட உண்மை முகாமே இப்பதான் பல பேர் தெரிஞ்சிருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும்னா 2.5 கோடி பேரை வச்சுட்டு நீங்க என்ன ஜிடிபி உற்பத்தியே பண்ண முடியும்? ஓகே, நம்ம 7.5 கோடி பேரை வச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபியை 13% தான் வந்துடும். அவன் வெறும் 2.5 கோடி பேரை வச்சுட்டு என்ன உற்பத்தி பண்ணிடுவான்? ஓகே, அவங்களோட ஆயுத பலங்கள் தான் பல பேர் இயந்திரம் சொல்லுவாங்க. இப்ப அதுவுமே ரொம்ப சிம்பிள். என்னன்னா என்னுடைய தேவைக்கு மேல நான் உற்பத்தி பண்ணாதான் நான் வந்து ஆயுதங்களை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர நார்த் கொரியால இருந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணாதுன்னா பணம் வரும், பணம் வந்தாதுன்னா நீங்க அதை ஆயுதத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவன் எதுவுமே இல்லாம எப்படி ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியும்? எல்லாமே போய் தான். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கலாம். நன்றி.